செய்ய வல்லவர். ஆனா இந்த காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி நமக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கலாம். இந்த கிருபையை விருதாவாய் போக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இப்படியே இருந்துடக்கூடாது. நாம் எல்லோரும் சேர்ந்து வளர வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த கூட்டமானது, ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய கூட்டமானது பெருக வேண்டும். ஒவ்வொருவர் மூலமா நீங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களா இருக்க வேண்டும். உங்க ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் அங்கே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சபைக்கு வர்றாங்களோ வரலையோ அது வேற. எப்படியோ சுவிசேஷம் பரவ வேண்டும். இது ஆண்டவருடைய நோக்கமும் சித்தமுமாய் இருக்கிறது. அதற்குத்தான் நமக்கு படிப்பு, ஞானம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அவற்றின் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பை குறித்து வேதத்தில் நாங்கள் கேட்டங்க கர்த்தாவே. உம்முடைய அன்பு உம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கிறது. இந்த குமாரன் மூலமாக தேவ அன்பு எங்கள் இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர். இந்த தேவ அன்புக்குள்ள இரக்கம், ஆண்டவரே தயவு, ஆண்டவரே மனதுருக்கம் எல்லாம் இருக்கிறது என்று ஆண்டவரே அறிவிக்கிறீர் கர்த்தாவே. இந்த அன்பில் இந்த உலகத்தில் நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவரே இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அவர்களை கிறிஸ்துவ அண்டையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறீர். அப்படி அதை நாங்கள் செய்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் அதற்கென்று எங்களுக்கு ஆண்டவரே உடன்படிக்கை நிமித்தமாக கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர் கர்த்தாவே.